ஹலோ தாவேகா மினிஸ்டர், தமிழ்நாடு அரசு என்ன உங்களுடைய ரீல்ஸ் கம்பெனியா? நீங்க பாட்டுக்கு பிளாஸ்ட் பாட்டுக்கு வைப் பண்ணி டான்ஸ் ஆடுறீங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு உங்களுக்கு பில்டப் கொடுத்துக்கிறீங்க. ஆனா தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய தற்கொலைத்தனத்தால காணாம போயிட்டு இருக்குது. வெறும் 30 நாள், இந்த 30 நாள்லயே 1,00,000 தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை காலி பண்ணிட்டீங்க. 15,000 கோடி, 29,000 கோடி, 50,000 கோடின்னு சொல்லிட்டு லைனா தமிழ்நாட்டுக்கு வந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இப்ப ஆந்திரா பார்டருக்கு தாவி போயிட்டு இருக்குது. ஆனா இங்க என்னடா இன்ஃபுளுசர்ஸ் காசை கொடுத்து ஆட்சி பிரமாதம் சொல்லிட்டு பிளாஸ்ட் நியூஸா போட்டுட்டு இருக்காங்க. ஓட்டு போட்ட ரசிகனுக்கு கூட வந்துட்டு குறைந்தபட்சம் நல்லது செய்யாம புதுசா சொகுசு நாற்காலி வாங்கி உக்காந்துகிட்டு தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை சீரழிக்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா மிஸ்டர் விஜய்? உங்களுடைய நிர்வாக திறனின்மையால ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்காலத்தை தொழில் வளத்துல பின்தங்கி போயிடுவோன்ற பயம் எல்லாத்துக்கும் உருவாகி இருக்குது. இந்த செய்திகள் குறித்து இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். மறக்காம தெருமுனை அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதே. கமெண்ட் செக்ஷன்ல கருத்துக்களை தெளிவா வைங்க தோழர்களே. தெருமுனை அரசியல் தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்கி கோபிநாத். தோழரே, தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 1 மாசம் முடிஞ்சு போச்சு. இந்த 30 நாட்களுக்குள்ளே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தை ஆட்டங்கான்ற வேலையை மிக தெளிவாகவே செஞ்சு முடிச்சிருக்குது விஜயோடைய தாவேகா அரசுன்னு சொல்லலாம். இந்த 30 நாள்ல தமிழ்நாடுடைய இண்டஸ்ட்ரியல் மேப் கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்குது விஜயோடைய நிர்வாக திறனின்மையால. தேர்தல் பிரச்சாரத்துல மாற்றம், முன்னேற்றம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு மைக்க புடிச்சு சவுண்ட் விட்டீங்களே. இப்ப ஆட்சி வந்த 30 நாள் முடிஞ்சதுக்குள்ளேயே 3 மாஸ் கம்பெனி தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராவுக்கு தாவி போயிட்டாங்க. இதுதான் நீங்க கொண்டு வந்த மாற்றமா, இல்ல நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களோட வாழ்க்கையை வச்சு செய்யற ஏமாற்றமா? யோ விஜய், வாட் இஸ் திஸ் பிஹேவியர் ப்ரோ? ஆர் வாட்ஸ் த பிளான் டிசைன்? இன்வெஸ்டிங் ஸ்டாண்டர்ட் டோட்டலி டவுன். கம்பெனிஸ் ஆர் லிட்டரலி லெஃப்ட் செக்கிங் அவுட் ஆஃப் தமிழ்நாடு and your team is just ghosting the industries. No cop. This is the absolutely red flag for the state. நம்ம தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய பயோவை பார்த்தா பெருமையா தான் இருக்குது. ஆனா அவங்க பண்ற காரியத்தை பார்த்தா ரத்தம் கொதிக்குது. கீர்த்தனா மேடம் நினைச்சிட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி அப்படின்றது காலையில ஆபீஸ்க்கு வர்றது, 4 விஜய் பாட்டுக்கு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுறது, அப்புறம் இன்ஃபுளுசர்ஸ் கூப்பிட்டு வைப் பண்றதுன்னு. இங்க பாருங்க மேடம், தொழில்துறை அமைச்சர்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியலிஸ்டையும் அவங்களுடைய அமைப்புகளை தனியா கூப்பிட்டு பேசி முக்கியமான முடிவுகளை எடுக்கணும். அதை விட்டுட்டு 4 யூடியூப் சேனலுக்கு காசை கொடுத்து யங் மினிஸ்டர், மாஸ் மினிஸ்டர் அப்படின்னு பில்டப் கொடுத்து நியூஸ் போட சொல்லிட்டீங்கன்னா முதலீடு வந்துருமா? இன்வெஸ்டர்ஸ் ஒன்னும் உங்களுடைய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இல்ல மேடம். உங்களுடைய ரீல்ஸை பார்த்தோன்னு லைக்க போட்டுட்டு உடனடியா வந்துட்டு அவங்க பணத்தை தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவங்க எதிர்பார்க்கறது இப்போதைய தமிழ்நாடு அரசு கிட்ட ஒரு ஸ்டேபிலிட்டி. இப்ப நான் சொல்ல போற டேட்டாவை நல்லா கவனிங்க. இது ஏதோ எதிர்கட்சிகள் சொல்ற பொய் கிடையாது. தொழில் முனைவர் கூட்டமைப்போட தலைவர் ரகுநந்தன் அவர்களை கேமரா முன்னாடி கதறி இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு மஸ்தான் டாக் நிறுவனத்து மூலியமாக வர இருந்த கப்பல் கட்டுமான திட்டத்துக்கான 29,000 கோடி ரூபாய் முதலீடு அப்படியே ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஏன் போச்சு? இங்கதான் ஒரு மிகப்பெரிய அரசியல் அயோக்கியத்தனமே இருக்குது. இந்த அமைச்சர் கீர்த்தனா யாரு? போன ஆந்திரா எலெக்ஷன்ல அந்த மாநிலத்தோட முதல்வர் சந்திரபாபு அவர்களுக்கும் அவருடைய மகன் எலெக்ஷன் வேலையை பிஆர் ஒர்க்கா பார்த்தவங்க. அதாவது அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா வியூக வகுப்பாளரா இருந்திருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா நரலோகேஷ் அவர்களுக்கு சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ்டாவும் இருந்திருக்கிறாங்க. ஆந்திராவில் சந்திரபாபுவும் நரலோகேஷும் முக்கியமா ஆட்சியப்படி அளவுக்கு வந்துட்டு வேலைகளை செஞ்சு கொடுத்தல ஸ்ட்ராட்டஜி பிக்ஸ் பண்ணது இவங்களும் ஒரு முக்கியமான நபர்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இவங்க தமிழ்நாட்டுல ஆதவ அர்ஜுனா தயவோட தாவேகால உறுப்பினரா இல்லாமலே இருந்த இவங்களை வெறும் ரீல்ஸும் வீடியோவும் போட்டுக்கிட்டு விடுதை மகள் கீர்த்தனான்ற பேர்ல பேஸ்புக் பேஜை வச்சுட்டு வீடியோஸ் போட்டுட்டு இருந்த இவங்கள ஆதவ அர்ஜுனா ஏற்கனவே அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணதுனால கூப்பிட்டு வச்சு தாவேகாலை மெம்பரா இல்லாத இவங்களை கூப்பிட்டு வச்சு எலெக்ஷன் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு அதுக்கு அப்புறமேட்டு இவங்களை அமைச்சராக்கி இருக்கிறாங்க. அதுவும் தொழில்துறைக்கு அமைச்சராக்கி இருக்கிறாங்க. ஆந்திராவில தொழில்துறை அமைச்சர் இவங்க யாருக்கு வேலை பார்த்தாங்களோ அதே நரலோகேஷ். தமிழ்நாட்டுக்கு இவங்க தான் தொழில்துறை அமைச்சரு. அப்ப தமிழ்நாட்டுடைய முதலீடெல்லாம் ஆந்திராவுக்கு போகுதுனாக்கா என்ன காரணம்ன்றத நீங்களே யோசிங்க. தன்னுடைய பழைய எஜமான விசுவாசத்தை காட்டுவதற்காக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முதலீடுகள் எல்லாத்தையுமே ஆந்திராவுக்கு டைவர்ட் பண்றாரா கீர்த்தனா அவர்கள் அப்படின்ற சந்தேகம் தான் இங்க எழும்புது. அதுலயும் முக்கியமா நம்ம சென்னையோட பெருமை அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு. இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுல மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்த அந்த ராயல் என்ஃபீல்டு நிறுவனமும் விஜய் அரசுடைய துப்புக்கட்ட தனத்தால ஃபர்ஸ்ட் டைமா ஹிஸ்டரியே மாறி போய் ஆந்திராவோட தடா பகுதியில தங்களுடைய இண்டஸ்ட்ரி அமைக்கிறதுக்கான வேலையை தொடங்கிட்டாங்க. ராயல் என்ஃபீல்டோட முதலீடும் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ஆந்திராவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்படி எல்லாமே போயிட்டு இருக்க இந்த சூழல்ல இன்னொரு பெரிய இழப்பா பாத்தீங்கன்னாக்கா இதுதான் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பேரிழப்பா இருக்குது. அது என்னன்னா திராவிட மாடல் நாயகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்துல
தூத்துக்குடியில வந்து பாத்தீங்கன்னாக்கா 1752 கோடி ரூபாய் முதலீட்டுல ஆஸ்வாங்கர் நிறுவனத்தோட பிரம்மாண்ட ஒப்பந்தங்கள் வந்து போடப்பட்டது. இப்ப 1752 கோடி ரூபான்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துட்டு அரசோட ஒத்துழைப்புக்கு ஏற்ப அதுக்கு அடுத்த முதலீடுகள் வந்து செய்யறது தயாரா இருக்கும்னு சொல்லிட்டு அவாஸ்வாங் நிறுவனம் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு மாசத்துல தாவேக ஆட்சியோட லட்சணத்தை பார்த்துட்டு அந்த அவாஸ்வாங் நிறுவனம் இப்ப வந்துட்டு அந்த தூத்துக்குடியில இருந்து அந்த ப்ராஜெக்டை தூக்கிட்டு கொண்டு போய் ஆந்திராவோட குப்பம் பகுதியை கொண்டு போய் அவங்களோட ப்ராஜெக்டை எஸ்டாப்ளிஷ் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆப்பிள் நிறுவனத்தோட சப்ளை செயின்ல இருக்கிற முக்கிய நிறுவனமான ஹிண்டல்கோ நிறுவனத்தோட 586 கோடி ரூபாய் அலுமினிய ஃபேக்டரியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆந்திராவோட குப்பை தொகுதிக்கே போயிருக்குது. ஒசூருக்கு வர வேண்டிய பாதுகாப்பு துறையுடைய டிஃபென்ஸ் மேனுபேக்சரிங் ஏரோஃபேஸ் கம்பெனி ஆந்திராவுக்கே போய் அடிக்கல் நாட்டிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அமைச்சர் கீர்த்தனா அவர்களே? உங்களுடைய முந்தைய எஞ்சபானுக்கு விசுவாசத்தை காட்டுறது தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த முதலீடுகளை ஆந்திராவுக்கு டைவர்ட் பண்றீங்களா? நீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை சம்பளமா வாங்கிக்கிட்டு ஆந்திராவுக்கு உங்களுடைய தொழில்முறை விசுவாசத்தை காட்டுறீங்களா அப்படின்ற கேள்விதான் இங்க எழும்புது. சம்பளம் தமிழ்நாட்டு மக்களோட வரி பணம், உங்களுடைய வேலையெல்லாம் ஆந்திராவுக்கு நடக்குதான்றத நம்மளுடைய கேள்வியாவே இருக்குது. அது மட்டும் இல்லாம கூகுள் கம்பெனியோட டேட்டா சென்டர் ஆந்திராவுக்கு போயிருக்குது. ரிலையன்ஸ் நிறுவனத்தோட சோலார் அண்ட் ஃபேக்டரி ஸ்டோரேஜ் பிளான்ட் 51,300 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், அதுவும் ஆந்திராவுக்கு தான் டைவர்ட் ஆகி இருக்குது. 12,297 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய அதானோட பம்ப் ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அப்போலோ டயர்ஸ் எக்ஸ்பென்சருடைய 5,100 கோடி ரூபாய் முதலீடும் ஆந்திராவோட ஸ்ரீ சிட்டிக்கே போயிடுச்சு. இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே தமிழ்நாடு அரசு கோட்டை விட்டு இருக்க தொழில்துறை முதலீடுகள். அதுலயும் குறிப்பா கடந்த 20 நாளுக்கு முன்னாடி அந்த ஒசூர் மேட்டர் சொன்ன இல்லைங்களா, ஒசூர்ல அமைய வேண்டிய டிஆர்டிஓ ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒன்றிய அரசுடைய அப்ரூவல்லாம் ரெடியா தான் இருந்தது தமிழ்நாட்டுக்கு. ஆனா நம்ம தொழில்துறை அமைச்சருடைய ஈஸி அப்ரோச்சபிலிட்டி இல்லாத காரணத்தினால, அதுலயும் குறிப்பா இன்வெஸ்டர்ஸ் நேர்ல சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்காதனுடைய காரணமா தான் அந்த ப்ராஜெக்ட் நம்ம தமிழ்நாட்டை விட்டு கைவிட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட சைன் அப்ரூவலோட ரெடியா காத்துட்டு இருந்த அந்த விஷயம் டோட்டலா காலியானதுக்கு காரணம் அமைச்சர் கீர்த்தனாவுடைய செயலற்ற திறன் தான். இதுல என்ன காரணம்னா, அதுலயும் குறிப்பா அந்த கம்பெனியோட சிஇஓ தரப்புல இருந்துட்டு நிர்வாகிகள் தரப்புல இருந்துட்டு அமைச்சரை கான்டாக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணப்ப அமைச்சர் அலுவலகத்துல இருந்துட்டு மேடம் ரொம்ப பிஸியா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதே நாள்ல வந்துட்டு இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னாக்கா, மக்களுக்கு சந்தேகம்னா நாளை இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ வர சொல்லி ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா தனக்கான பில்டப் ஷூட் எடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்றது மக்களே சொல்லிட்டு ஒரு மாநிலத்துடைய பல்லாயிரங்கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை விட உங்களுக்கு ரீல்ஸ் முகம் தான் ரொம்ப முக்கியமானு சொல்லிட்டு மக்களே பொதுவெளியில பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதையெல்லாம் நாங்க சும்மா கேமரா முன்னாடி உட்காந்து பேச கார்பரேட் மேட்டர் நினைச்சிடாதீங்க. காலேஜ் முடிச்சு வேலை தேடுற நம்ம வீட்டு பசங்க, ஆட்டோ ஓட்டுற அண்ணன், வாடகை வீட்டுல வாழ்ற நடுத்தர குடும்பங்கள், இவங்க எல்லாத்துக்குமே இந்த கீர்த்தனா அவர்களுடைய செயலற்ற திறனால நேரடி ஆப்பு வந்துட்டு வந்திருக்குன்னே சொல்லலாம். சாமானிய ஏழை எளிய மக்கள் விஜயண்ணா வராரு எல்லாத்தையும் மாத்திரான்னு சொல்லிட்டு விஜயண்ணாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லா இடத்துலயும் கேன்வாஸ் பண்ணிட்டு இருந்த தாவேகா ரசிக குஞ்சுகள்கிட்ட தான் நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு உங்க வீட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாசமாக்குது இந்த விஜய் அரசு. விஜயண்ணா வராரு எல்லாத்தையும் மாத்த போறாருன்னு சொல்லிட்டு தொடர்ந்து விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி எல்லா இடத்துலயும் வந்துட்டு பிரச்சாரம் பண்ண பல தாவேகா ரசிக குஞ்சுகளுக்கு தான் நாங்க வந்து கேட்கறது என்னன்னாக்கா, உங்க அண்ணன் வந்துட்டாரு, ஆனா உன் குடும்பத்துல இருக்கவங்களுடைய வேலை வாய்ப்பு எல்லாம் பறிபோயிட்டு இருக்குது, பொருளாதார சிக்கல உன் குடும்பம் தான் இப்ப சிக்க போகுது, இதுக்கெல்லாம் நீ என்ன செய்ய போற? இந்த ரீல்ஸ் அரசாங்கத்தால பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாக போறது தமிழ்நாட்டுடைய அரசாங்கமும் இல்லை. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடுத்தர வர்க்கமும் ஏழை எளிய குடும்பமும் இந்த ரீல்ஸ் அரசாங்கத்தை படாத பாடு வந்து பெரும் பொருளாதார சிக்கலை சந்திக்க போகுதுன்றத எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. டாஸ்மாக் வருமானத்தை குறைக்கிறோம்னு சொல்றீங்க, உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆனா அதுக்காக தொழில்துறையில வரக்கூடிய வருமானத்தை கோட்ட விதைகளை இது எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்புறம் எப்படி மாநிலத்துக்கு வந்து நிதி வரும்? எப்படி நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்? அதை விட முக்கியம், நீங்க எப்படி தாய்மாமன் சீரை கொடுக்க போறீங்க மிஸ்டர் விஜய் அவர்களே? கடந்த ஒரு மாசத்துல மட்டும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி போன முதலீடுகளுக்கு இந்த விஜய் அரசு என்ன பதில் சொல்ல போகுது? அமைச்சர் கீர்த்தனா ஆந்திராவுடைய தெலுங்கு தேசம் பார்ட்டியோட வச்சிருக்கக்கூடிய தொடர்பின் காரணமாக தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான தொழில்துறை முதலீடுகள் ஆந்திராவுக்கு தாராளமாக தாரை வார்க்கப்படுதா? தொழில் அதிபர்களை முதலீட்டாளர்களை நேர்ல கூப்பிட்டு சந்திச்சு பேசுவதற்கு உங்களுக்கு நேரமே இல்லையா? இல்ல ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு நேரம் இருக்குதா? இன்ஃபுளுசர்களுக்கு மக்கள் பணத்தை வாரி கொடுத்து பிளாஸ்ட் நியூஸ் போடுறது மூலமா தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலை வாய்ப்பின்மையை உங்களால மறைக்க முடியுமா? நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே ரீல்ஸ் போடுவதற்கும் மக்களை ஏமாற்றுவதற்கும் தானா? சாமானிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்ப கவனிக்க போறீங்க மிஸ்டர் விஜய்? நடிகனா இளைய தளபதி நீங்க ஸ்கிரீன்ல வந்தீங்கன்னா கை தட்டுவாங்க. தரைமட்டத்துல உட்காந்து ஆட்சி நடத்தினா அதுக்கு திறமை ரொம்ப
ரொம்ப அதிகமா தேவைப்படுது. ரீல்ஸ்ல போடுற வைப் நம்ம பசங்க வாழ்க்கையில வறுமையா மாறிடக்கூடாது. ஒரு மாநிலத்தோட வளர்ச்சியை தீர்மானிப்பது அமைச்சர்கள் போடுற இன்ஸ்டா ரீல்ஸா இல்ல இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்புகளா? உங்க பதில் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க தோழர்களே. மீண்டும் இந்த விஷயத்தை என்ன நடக்குது என்பதை குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம் தோழர்களே.